சின்ன காஞ்சிபுரத்தை சேர்ந்த 30 வயது பெண் ஒருவர் வேலூர் எஸ்பி மதிவாணனிடம் பரபரப்பு புகார் ஒன்றை தெரிவித்தார். அதில் தனது நிலத்தை 15 லட்சம் ரூபாய்க்கு விற்று கிடைத்த பணத்தை அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறிய செய்யாறு அல்தாஃப் தாசிப் என்பவரிடம் முதலீடு செய்ததாக தெரிவித்துள்ளார். தனக்கு தெரிந்த பலரையும் அவரது பினான்சில் சேர்த்து விட்டதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் மொத்தம் 1,75 லட்சம் ரூபாய் வரை அந்த நிறுவனத்தில் அந்த பெண் செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது. முதிர்வு காலம் முடிந்ததும் பணம் செலுத்தியவர்களுக்கு 40 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே திருப்பிக் கொடுத்த அல்தாஃப் மீதி பணத்தை கொடுக்காமல் இழுத்தடித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண் தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கேட்டுள்ளார். கடந்த நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வேலூர் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே வந்ததும் பணத்தை தருவதாக கூறி அல்தாஃப் அழைத்துள்ளார். அதை உண்மை என நம்பி அந்த பெண் தனது தாயுடன் வேலூருக்கு வந்தார். அங்கு அவர்களிடம் பேச்சு கொடுத்த ஒருவர், அருகில் இருக்கும் ஹோட்டல் ஒன்றின் அறையில் அல்தாஃப் இருக்கிறார், அங்கு வந்து பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். ஹோட்டலுக்கு சென்றதும் அங்கு ஏற்கனவே இருந்த கிரிஜா, மகேஷ், புவனா, ராஜ்குமார், தேவி ஆகியோர் தன்னையும் தனது தாயாரையும் சர்ர மாரியாக தாக்கியதாக அந்த பெண் புகாரில் தெரிவித்துள்ளார். மேலும் அல்தாஃப் அந்த பெண்ணை தனி அறைக்குள் தள்ளி மானபங்கம் செய்து அதை வீடியோ எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து 3 பேர் அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் பணம் கேட்டால் இந்த வீடியோவை வெளியிட்டு குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி விடுவேன் என மிரட்டியதாக புகாரில் அந்த பெண் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து எஸ்பி மதிவாணன் உத்தரவின் பேரில் செய்யாரை சேர்ந்த அல்தாஃப் தாசிப், ஆற்காட்டைச் சேர்ந்த கிரிஜா, ராஜ்குமார், பல்லாவரத்தைச் சேர்ந்த டிரைவர் மகேஷ், வந்தவாசியைச் சேர்ந்த புவனா, சென்னை தீநகரைச் சேர்ந்த தேவி ஆகியோர் மீது வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக காட்பாடி செய்தியாளர் பிரபு மற்றும் வேல்ராஜ்.